கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியை சாட்சியாக வைத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்கான என்று ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கண்மணி போல நம்மளை காத்து வருகிறார். நிற்பதும் நிர்மூலமாகவும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அதனால் இந்த 7 மாதங்கள் கண்மணி போல காத்து 8வது கடந்து போவதை செய்யப்படுற கிருபைக்காக என்று துதிக்கிறோம். 7 மாதங்களும் ஆண்டு நடத்தின காரியம் பெரிதாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறேன். காரணம், தேவன் நம்மில் வைத்த அன்பு நிமித்தமாய் ஆண்டவரின் ஒவ்வொரு நாளும் கண்ணிமை போல காத்து வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டு கொடுத்த பாடலை பாட வாஞ்சிக்கிறேன். நீங்கள் மீண்டும் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த பாடலை வாசிக்கிறார். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கே நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. அல்லேலூயா. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. அல்லேலூயா. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது அப்பாவை நோக்கி பார்க்கும்போது தகப்பன் நம்ம செய்கிற காரியம்னா, நம்ம எங்கேயோ வாழ்ந்திருப்போம், எங்கெங்கேயோ அவ்வளோ. ஆனால் ஆண்டவர் பிள்ளையாக வந்து சேரும்போது ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவரை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா, எங்கோ நான் வாழ்ந்தேன், அவர் அறியாமல் இருந்தேன், ஆனால் அவர் நம்ம தேடி வந்தார். நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷனை தேடி போகிறோம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம தேடி வர்றார். அல்லேலூயா. அவர் தேடி வரவர்களை யார் அவர் ஒன்றால் கை விடுதலை. அல்லேலூயா. அவர் சொன்ன காரியம் பார்த்தீங்கன்னா வேதத்தில், நான் வந்துட்டு விலகுவதில்லை கைவிடு. காரணம், நம்ம அவர் தேடி போகணும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அவர் நம்மளை தேடி என்ன சொல்கிறாருப்பாங்க, அவர் நம்ம தேடி வந்தார். தேடி வரும்போது கொடுக்குற அப்புறம் முத்தார அமைதி முத்தங்கள் தந்து அணைக்கிறார், அரவணைக்கிறார். நம்ம யார் நம்ம குறைகளை சொல்ல போகும்போது யாரும் நம்மளை அரவணைக்கிறது கிடையாது. நம்மளை உருவாக்கின தகப்பன தாயும் சரி நம்மளை அரவணைக்கு. ஆனால் அவர் என்ன சார், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாட்டி நம்ம போகிற இடரெல்லாம் நம்ம கூட வர்றார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு செய்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிழலாய் வந்தார். போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள் மத்தியில் ஆண்டவர் கூட. அது காரணம், அவரை நான் தேடி போனேன். தேடி போகும்போது தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முன்னே போய் கோணலானவை செம்மையாக சொன்னார். 32 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பெரிதான காரியம். வேலை செலுத்தல பல போராட்டங்கள், எவ்வளோ ரிட்டைர்மெண்ட் ஆகிவிடும். ஆனால் இந்த நாள் வரை ஆண்டவர் நேராக இருந்து புத்தகங்கள் கொடுத்து என்னை வழி நடத்தினார்னா அவருடைய பாதுகாப்பில் என்னை வைக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாடம் என்ன சொல்கிறார், தாழ்மையில் இருந்தேன். தாழ்மை யாரெல்லாம் தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தனியாக தாழ்த்தும் போது ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பெருமையில் ஆண்டவர் எடுத்து நிற்கிறார். பார்த்தீங்கன்னா தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், ஆனால் தயவாய் நிலைக்கு வந்தேன். ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், அவனா ஒன்றுத்துக்கலாக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கை என்ன சொல்ல பாருங்க, தயாவாய் நிலைக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றென்னைக்கு நம்ம கூட இருக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதை குறித்து கவலைப்படுறோம், ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது என்றென்றைக்கு சதாக்கால் நம்மளோடு இருக்குன்னு சொன்ன தேவன் நம்மளோட வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து நம்மளை வயந்த இடத்துல வைக்க வளர்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசிரிப்பாராக.
ஜெயிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவரே கொடுக்கிற ஆறுதலும் தேர்தலும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலிமா நான் பலப்படுத்துவேன், வார்த்தை மூலியமா நான் சுத்தமடிப்பேன், வார்த்தை மூலிமா நான் அரவணைப்பேன் சொன்ன தேவன் இந்த வார்த்தையின் மூலிமா இதுவரை நடத்தி வந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த தேவன் இன்னும் 2 நாட்களில் புதிய மாதம் கடந்து போகிற ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி சோத்திரம். ஆண்டவர் யாரும் வியாகுலமோ பயமோ திகிலோ வியாதியோ யார் இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தையின் மூலிமா சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து முக்கியமாக சமாதி தேவன் சமாதினி கொடுத்த குடும்பத்தில் கொடுக்குற கிருபைக்காக சோத்திரம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.